ம். ஆமாம் இருப்பாங்க. சரி சரி. அவன் ஏற்கனவே 1,00,000 ஆட்டையை போட அலைஞ்சவன். ஆமாம். சூப்பர். ஒரு இடத்த பார்த்துக்கோ. இதான் இடம். இடத்த பார்த்துக்கோ. ரைட்டு. நாளைக்கு வந்துடுவாங்க. ஆமாம். இப்போ என்ன அவனுக்கு திறக்க வேண்டியிருக்கா? சரி சரி. அதே ஒரு ரூல்ஸு. பெரிய மீனா துள்ளுவணும். பெரிய மீனா சட்டு சட்டுன்னு அடிச்சிடாகும். இது செத்தாய மேலே அடங்கு. மாற்றி கொடு. அவ்வளோதான். போ. ஒரே மாதிரி இருக்கா? அளவு எடுத்த மாதிரினா ஒரே கூட்ட குடும்பம் உள்ள என்னென்ன செட் ஆகும். கூட்ட குடும்பம் ஒரே மாதிரி வரும் நினைக்கணும். அவங்கள தரம் பிரித்து தானே வருவாங்க. ஏய் நீ எங்க கூட நீ சின்னப்ப இல்லை எங்க கூட சேராத. அதான் செட் செட்டாக ஒரே இதாங்களா. பெரிய மீன் ஒரு கேங்காக இருக்கும். ஆளே மாட்டுக்கு பார்த்தா ஏய் அரப்புங்களுக்கு பிடிச்ச மீன் மாதிரியே தான் இருக்குது. குதிரை என்னது? குதிரை தான். எதுக்கு வளர்க்கணும்னு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை வச்சு என்ன யூஸ்ன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு வண்டிக்கு என்ன அது எப்பமாவது ஒரு ரேஸுக்கு போகிறதுக்கு செலவு அதுக்கு. ஆமாம். அதை போட்டு பராமரிக்கணும். அதுக்கு போய் ஏற போடணும். அதிகமாக மாட்டுவான் முடியாது. ஒன்றும் வேண்டா, நீ இருக்குது தூக்கினா மட்டும் போதும். தூண்டியா போட்டு அதுவாக மாட்டிக்கிடுது. அதே மாட்டி அவனும் தூண்டி வச்சிருக்கான் போல இருக்க. இது ஆமாம். அணி மாட்டேன். அணி மாட்டேன். என்னதான் அது ஒன்று கூட பெருசுருவோம் நாங்கள். இதை மாதிரி ஒரு 20 மீன் பிடிச்சா தான் கொஞ்சம் 10 மீன் சேரும். அன்றைக்காவது ஒரு 5-6 மீன் பெருசு தப்பு முடிச்சேன். ஏன்னா இன்னைக்கு ஒரே மாதிரி தான் வருது. சாக்கை நிறைக்கலாம், ஆனால் கம்மியாக தான் வரும். சின்ன மீனாக தான் அழுத விட்டு கை நிறைய அந்த மாதிரி வை வந்து பெருமைக்கு நிறைஞ்சிடும். ஏப்பா இவ்வளோ மீன் பிடிச்சிருப்பான் பாலாம்.